ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் அமீர் ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நம்ம நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 30 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். ஷாரிகான் எடுத்துட்டான். நான் நினைச்ச மாதிரி இப்ப அது நடக்குது. அவன் உச்சிஹா ரத்தம் இப்ப கொதிக்குது. அதை வச்சு இப்ப விளையாடி அவன் உண்மையான சக்தி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துனுக்குறான். என் சகோதரனை தோக்கடிக்கிறதுக்காக இது நாள் வரைக்கும் பொழைச்சா போதுன்னு நினைச்சேன். ஆனா பைத்தியக்காரத்தாம இருந்துட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நருட்டோ, சாகுரா, இந்த மிருகத்தை எதிர்த்து போராடுற தைரியமே எனக்கு இல்லைன்னா அவனை எதிர்த்து எப்படி என்னால போராட முடியும்? ஒன்றுமே பண்ண முடியலையே. ஒரு ஆளா சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஸ்பீடாக இருக்கான். ஐயோ, என்னால பார்க்க முடியுது. ஷாரிகானாலே பார்க்க முடியலையா? பார்க்க முடியுது அவனால. வா, ஒன்றுமே ஆகலையா அவனுக்கு? யாரா அவன்? நீ திறமசாலிதான். என் தாக்குதல்களை முன்கூட்டியே கணிக்கிறேன். உன் கோரியும் தப்பல. அப்போ உன்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுதுல்ல? நைட்டாக போகுது. இது யாரா அது புதுசா? இதான் அவங்க லீடரு உள்ள மிஷன்ல. அவனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். நிலைமை மோசமாக்கிட்டே இருக்க இருந்தாலும் இருட்டுறதுக்குள்ள அவனை கண்டுபிடிச்சி ஆகணும். ஆனா ஏன் இப்போ இது நடக்குது? அவன் எந்த மிருகத்தை தேடி இப்ப போக்கிட்டு இருக்கான்? இதுவா வேணா இருக்கட்டும். அவன் வந்துட்டாங்கிறதுனால இப்போ இதோட கதையை முடிச்சே ஆகணும். முன்னாடியே அவனை பற்றி தெரியும் போல. வா, ஏன் ஸ்நாக்லாம் போடுற? சொருவிட்டான் ஒட்டு. வா. எப்படி போட்டு வச்சிருக்கான் பாரு. ஏய், சப்ஸ்டிடியூஷனா? ஆடி. ஆ, அடி வாங்குறான், அடி வாங்குறான். ஆடுறாங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வெக்கமாவும் வேதனையாவும் இருக்கு. உன் மூதாதையர்கள் வெக்கப்படுவாங்க. இப்ப நான் உன்னை கொள்றத நினைச்சு உச்சிஹா இனம் சந்தோஷப்படணும். எதுக்கும் உதவாதவனை. பின்னாடி ஏதோ மாட்டி வச்சிருக்கான். ஏய், எப்படா பண்ண? ஓ, இவன் பண்ணதானா? நான் ஏதோ அவர் ட்ரெஸ்ல அப்படி இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது ஒரு ஷேரிங்கான் வின்னர் ட்ரிபிள் அட்டாக். ஓ, ஏதோ பிடிச்சிட்டானா ஒரிஜினலை? இதான் அவனு ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. உனக்கு கட்டி போட்டுட்டு தானே பண்றான். ஒன்றும் பண்ண முடியாது. படுது படுது, இப்போ படுது. ஆ. இருக்கானா எஸ்கேப் ஆயிட்டானான்னு தெரியலையே. இருக்கான்.
அப்படி நம்ப முடியாது. கரெக்டான டைமிங்கில் அடிக்கிறானா சாசுகே. ம். கோவப்படாத. யாருக்கு வேணும் பாராட்டு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் வரான்டா. ஆனால் எனர்ஜி இல்லை. திரும்பவுமா இந்த மாயவலை போட்டான். இந்த வயசுல ஷேரிங்கான் வித்தைகளை கையாளுறது பெரிய விஷயம். உச்சிஹான்னு சொல்றதுல நீ தகுதியானவன் தான். ஆமா, நீ பொழைச்சுப்ப. வாய்ஸ் மாறுது. அவன் சகோதரங்கிறதுல நீ பெருமைப்படணும். ஆனா என்னன்னா பூச்சி கண்களை விட பொண்ணோட கண்ணுல நிறைய கோபம் தெரியுது. நீ யாரு உனக்கு என்னதான் வேணும்? என் பேரு ஒரோச்சிமாரு. எனக்கு என்ன இவன் தானா அது? அடுத்த முறை சந்திக்கும் போது சொல்றேன். அதுக்கு முதல்ல நீ இந்த பரீட்சையில தேர்ச்சி அடைஞ்சு நல்ல மதிப்பெண்களை வாங்கணும். ரிஷ்டான் எனக்கு வேலை செய்யற மறைஞ்சிருக்கிற சவுண்ட் நிஞ்சாவை நீ தோக்கடிக்கணும். என்ன பேசுறேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ருச்சிமாருன்னு. இவன் தானா அது? ஒரேடியா முடிச்சிட்டு போ. இன்னொரு வாட்டி சந்திக்க வேண்டாம்ல. இல்ல செல்லம், நானும் அவனுக்கு இன்னொரு முறை சந்திக்கணும் இல்லையா? ஐயோ, என்ன விஷம் என்னவோ பண்ணிட்டான். மறக்க கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் சாஸ்தியில தேடி என் சக்திகள் வேணும்னு ஆசைப்படுவான். அது வரைக்கும் இவன் இப்ப காட்டின இந்த வித்தைகளை யோசிச்சு ஆனந்தப்படுவேன். என்னடா பண்ணிட்டு போன? ஐயோ, இதுலேருந்து எப்படி அவனை காப்பாற்றுவான்னு தெரியலையே. ஐயோ, அவன்தான் பவர் லாக் பண்ணிட்டான். இப்போ இவதான் இவங்க 2 பேரையுமே காப்பாற்றணும். அத்தா அழாத, ஏதாவது பண்ணு இப்பயாவது. ஏன்னா பாதுகாப்பான இடத்துல போடு. எய்மையே வரான் அவன். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் மூஞ்சி காட்ட மாட்டேன்றாங்க. நயா வர போற எங்கெங்கயோ வராங்க, எங்கேயோ போறான். டீமனா என்னன்னே தெரியல. வந்துட்டியா ஹாங்கோ? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இப்படி விளையாடுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் நேரம் இது இல்ல. நீ ஒரு கிரிமினல், வாண்டட் லிஸ்டோட டாப்ல இருக்கிறவன். நீ உன்னை பிடிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் போயிருக்கேன். அதை நான் செஞ்சாதான் எனக்கு இன்னும் மனசே ஆறும். ஏன் சொல்றேன்னா, நீங்க தான் இது வரைக்கும் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்படிதானே சென்சே? அப்படி சென்சேவா?
பண்ணிட்டு இருக்கான்? அவனே இந்த வில்லேஜுக்காரன் தான் போல இருக்குது. Striking shadow snake. ஒடிச்சுக்காத வெளியில போ. உங்களுக்கு ஏன் சென்ஸ் ஏன்னா அவனை நீங்கள் தத்துற முடியுமா? நல்லா மாட்டினியா? இப்போ உன்னோட இடது கையை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த கை முத்துற அதேதான், எல்லாம் முடிய போகுது. நீயும் நானும் இங்கே சாக போறோம். நீஞ்சா கலை ட்வின் ஸ்னேக் சாக்ரிஃபைஸ் ஜெட்ஸோ. ஏய், நீ தனியா தான் சாக போறேன்னு நினைக்கிறேன் அன்கோ. ஓஹோ, டூப்ளிகேட்டா? அதான் சொன்னேன் சென்சேன்ட்ரி உஷாரா இல்ல சப்ஸ்டிடியூஷன். ஃபேஸ் காட்டுறான். ஈமாய் தான் ஆகிறான் வெளுத்து போய். ஐயோ மாட்டிக்கிட்டானே. அது சரி, நீங்க சிறந்தவங்கள்ல ஒருத்தி ஆயிட்டியே. மதிப்பிற்குரிய ஒரு வீராங்கனை. ஆனா நான் கத்து கொடுத்த அனுமதி இல்லாத அந்த ஜுட்ஸுவை இப்ப பயன்படுத்துறது தப்புதானே? அது வேலை செய்யாதான்கோ. போச்சு, மாயவலை போட்டான். எதுக்காக வந்த? யாருமா நீ? யாராவது ஒண்ணு சந்தோஷமா வரவேற்பு இப்படி கேள்வி கேட்க கூடாது. லார்டோக்காக அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன் மட்டும் சொல்லாத. அதுக்காக நான் அதை பண்ண மாட்டேன். பல பேர் கவனத்தை ஈர்த்ததுக்கு அப்புறம் நான் அதை பண்ணுவேன். இந்த கிராமத்தை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அந்த குழிதான் வலிக்குது. இதே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சின்ன பையன் மேலேயும் நான் போட்டுட்டு வந்தேன். ஒரு திறமையான பையனை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அட்டா பாவி, கொஞ்சம் கூட மாறல. அவன் உனக்கு அடிமையாகிறதுக்கு இப்போ அது எழுத முடியாதா? அடிமையாக்கிடுவான் போல இருக்கு. ஆனா அவனுக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால அவன் ஒத்துப்பான் தான் தோணும். உன்ன மாதிரி அவனுக்கு பொழைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அவன் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. அடடா, இவ்வளவு பொறாம கூடாது செல்லம். உன்னை பயன்படுத்திக்கிட்டு தூக்கி வீசினதை உன்னால எனக்கு ஏத்துக்க முடியல. ஒரு சில கோணத்துல பார்த்தா உன்னை விட அவன் திறமைசாலின்னு தோணுது. ஏன்னா அவனுக்கு யூஜிகா இனத்தோட சிறப்பு திறமைகள் நிறைய இருக்கு. உடல் ரீதியாக ரொம்ப திறமைசாலியா இருக்காங்கிறதுனால என்னோட அடிமையாகிறதுக்கு அவனுக்கு அட்டா தகுதி. பாவி. ஒத்துக்கலன்னா ஆட்டம் இதுக்கு மேல சூடு பிடிக்கும். என்ன நடந்தாலும் சரி, பரீட்சை மட்டும் இதுக்கு மேல நிக்க கூடாது. போட்டியில கலந்துகிட்ட 3 பேரு என்ன வழிபடுறவங்க தான். அவங்க எப்படி தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. உன்னை வழிபடுறவங்க யாரா? வச்சுக்கோ, இந்த சுவாரஸ்யமான ஆட்டத்தை யாராவது கெடுக்க முயற்சி பண்ணா லீஃப் வில்லேஜோட அழிவு ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஏய், என்ன தாண்டா வேணும் உனக்கு? இது அந்த 3 பேருங்க. இங்க பாருங்க, ஓய்வெடுத்ததெல்லாம் போதும், கிளம்பலாம். ஏன்னா மத்த டீம்ஸ் இப்பதான் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சமயத்துலதான் நாம அவங்கள தாக்கணும். திட்டம் என்னன்னு தெரியும்ல, பிரிஞ்சு போய் எல்லாரையும் மடக்கணும். மத்த டீம்ஸ் எதிர்க்கிற தருணம் வந்தாலும் பராட்டியும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோ இதே இடத்துல நம்ம திரும்பவும் சந்திக்கணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. எனக்கும் புரிஞ்சுது. அப்படின்னா சரி, கிளம்புங்க. இப்போ உன்னோட வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா உன் ஜுரம் தான் குறையவே மாட்டேங்குது. இனிமேல் இவன் அவன் கண்ட்ரோல் எடுத்துப்பான் போல இருக்குது. இப்போதைக்கு என்னை விட்டு உங்களுக்கு வேற யாரும் கிடையாது.
ஏற்கனவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதை பத்தி யாராவது ஹொகாகி கிட்ட சொல்லணும். போய் இன்ஃபார்ம் பண்ணோம்ல. யாரு புலி? ஐயோ இதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்லை. எத்தனை ஆத்தாடி ஆத்தா, என்ன இவ்வளோ பெருசா இருக்குது ஆல் சைஸ்க்கு. யாரா? அது பராலிசிஸ் ஜுட்சு தானே? இங்கதான் இருக்கேன் அன்கோ. இது யாரு? என்ன இது? ஹேண்ட்பூ டீமால இதுக்கு மேலே வேகமா வர முடியலையா? வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாத. என்னாச்சு திடீர்னு? அன்கோ, உனக்கு என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. அது சபிக்கப்பட்ட குறி தானே? அப்படின்னா போராட்சி முழு அவன் இந்தியா இல்ல. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் தானே. உடனே லார்ட் ஹொகாகி கிட்ட கூட்டிட்டு போய் அவனை வேற வழியே கிடையாது. இல்ல வேண்டாம், என்ன டவருக்கு கூட்டிட்டு போங்க. நீ புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? ஒரோச்சிமாரு வந்துட்டான்னு தெரிஞ்சா முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இந்த எக்ஸாம்ஸை விட அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும். சரி, லார்ட் ஹொகாகே உடனே டவர் கிட்ட வர சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் அங்க உங்களுக்கு சொல்றேன். அவன் தடுக்கூடாதுன்னு வர சொல்லிட்டு போய்க்கிறான். கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லடா. ஒரோச்சிமாரு சொன்ன மாதிரி விடிஞ்சதும் தாக்குதல் ஆரம்பிக்கலாம். இவங்க தான் அது. கவனம் முழுக்க உச்சிஹா மேலதான் இருக்கணும். ஆனா மத்த 2 பேர் குறுக்க வந்தாங்கன்னா அந்த உச்சிகா மேலேதான் எல்லாரும் கண்ணா இருக்காங்க. அவங்கள என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதான் அந்த ஒரோச்சிமாரு 3 நாள் அமுச்சிக்கிறான்னு சொன்னது இவங்க தான் போல. எழுவானுங்களா? முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எபிசோடு வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி பயமா இருக்கு அந்த உருவத்தை பார்த்தாலே. ஃபர்ஸ்ட் டைம் வர்றது பாம்பு அந்த மாதிரி இருந்தா ஒரு மாதிரி, இப்போ பார்த்தா ஒரு மாதிரி பேய் மாதிரி இருக்கான். அவன் உருவமே அப்படிதான் இருக்கு, வர்றது போறது எல்லாமே ஒரு பேய். இருட்டில் அவனை பார்த்தா பயந்துருவாங்க போல, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இவனை பற்றி எல்லாருக்குமே தெரியுது. கமெண்ட்ஸே சொல்லியிருந்தாங்க ஒரோச்சிமாருன்ற ஒருத்தன் வருவான் அப்படின்ட்டு. அவன் 2 நாளாக வந்துக்கிறான்றது இப்போதான் தெரியுது. எப்பயோ வந்துட்டுக்கிறான். நம்மளுக்கு உருவம் மாற்றி அவன் தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனே தெரியுது. ஆனால் இவன் டேஞ்சர் தான் போல இருக்குது. எல்லாருமே பயப்படுறாங்கன்னா அப்போ இவன் ஏதோ பெருசாக சம்பவம் பண்ணிக்கிறான். ஃபுல்லாகவே நெகட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கான். இல்லை சாசிக்க வேற அப்படி மாற்ற போகிறோன்னு வேற சொல்லிட்டான். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதான் இவங்க சொன்னது ஷாக்கு. என்னோட சென்சிட்டிவே நீங்கள் தான் ஆனதும் அப்போ இவன் இந்த வில்லேஜ் சேர்ந்தவன் தான் போல, ஏதோ துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான் போல. ஆனால் அவன் எல்லாருமே ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கிறான். எது நடந்தாலும் அவங்க இது பண்ணுவேன். அந்த மாதிரி இப்போ சாஸ்கேவையும் பிடிச்சி வச்சுருக்கான். எனக்கு என்னென்னா இப்போது நருட்டோ விட வந்து சாஸ்கே மேலே கண்ணாக இருக்கானா, அப்போ சாஸ்கே அவ்வளோ பவர்ஃபுல்ன்றது தெரியுது. இவன் பவர்ஃபுல்லான ஆளை தான் சூஸ் பண்ணுறான். ஸோ இவனுக்கு இப்போ சாஸ்கே மேலே கண்ணு வச்சுட்டான். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டும் நான் தடப்படக்கூடாது, ஃபுல்லாக நடக்கணும், இல்லைன்னா நான் கிராமத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு மாட்டிட்டு போகிறான். ஸோ அந்த இப்போ இவனை வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஏதோ பண்ணுவான் போல இருக்குது. அதுக்காகவே இது பண்ணுவான் போல். இவன் இப்போ என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கான்றதே தெரில. அது போல தானே இவன் ஒரு 3 ஆள் வேற ஏற்கனவே எனக்கு உள்ளே இருக்கான் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு மாதிரி மார்க்கமாக தெரிஞ்சானுங்க. அப்பயே டவுட்டு பார்த்தா அதுவுமே இவனுக்கு அதுதான் போல. இவனுக்கு ஆளுங்க எல்லாமே அதே மாதிரி சூஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி மாய வித்த அது இதுன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவனுக்கு கண்காணிச்சிட்டே இருப்பாங்க போல். இவன் என்ன பண்ணுறான்னு கண்காணித்து அவன் அந்த ஒரோச்சிமாருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல். அதுக்காகவே வச்சுருக்கான். இது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வேறு மாதிரி போகுது. டெஸ்ட்டு இதுன்னு வேறு மாதிரி போகுதுன்னு பார்த்தா இப்போ வேறு மாதிரி கதை போகுது. என்ன நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்கணும்.
ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.